சிவன் கோயில்களில் நந்தியின் குறுக்கே செல்லக்கூடாது என்று சொல்வதுண்டு. பிரதோஷ காலத்தில் கட்டாயம் செல்லக்கூடாது என்கிறார்கள். அது எதற்காக தெரியுமா? சிவன் கோயில் வாசலில் கொடிமரத்தை அடுத்து நந்தி மண்டபம் காணப்படும். தோஷ காலத்தில் இவருக்கே முக்கியத்துவம் தருவதுண்டு. நந்தி இவன் குறுக்கே செல்லக்கூடாது என தடை விதிப்பர். இதற்கு காரணம் உண்டு. நந்தி கர்ப்ப கிரகத்தில் உள்ள சிவனை பார்த்தவாறு இருக்கும். வாகனம் எதுவாயினும் அது ஜீவாத்மாவை குறிக்கும். ஜீவாத்மா கருவறையில் உள்ள பரமாத்மாவை இறைவன் பார்த்த வண்ணம் உள்ளது. ஜீவாத்மாவின் குறிக்கோள் இறைவனை சென்றடைய வேண்டும் என்பதுதான் நந்தியின் குறுக்கே செல்வதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. இது கடவுளை அடைய நினைப்பவர்களை தடுக்கும் செயலுக்கு ஒப்பாகும். சன்னதியை மறைத்து நிற்காதீர்கள் என சொல்வதும் இதனால்தான். மேலும் நந்தீஸ்வரரை வணங்கி அவரது அனுமதி பெற்றே நாம் கோயிலுக்குள் நுழைய வேண்டும். மீறி செல்பவர்கள் ஏதோ கோயிலுக்குள் போய் வந்ததாக கணக்கில் கொள்ளப்படுமே தவிர இறைவனின் அருள் அவர்களுக்கு கிட்டாது.